தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்று நாம் புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியருடைய விழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு குட்டி குழந்தையாக இருக்கிறப்ப ராஜா பிறக்க போகிறாரு, ராஜா தான் அவர் அப்படின்னு ஞானிகள்லாம் சொன்னதை கேட்டு ஏரோதாஸ் என்ன பண்ணான், இயேசுவை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான். அவங்க நல்ல வேளை நம்ம கடவுளுடைய வானதூதர் நம்ம யோசேப்பை சென்ட் ஜோசஃபோட கனவுல தோன்றி, நீ தப்பிச்சு ஓடிரு, உனக்கு கொல்றது தேட போகிறாங்க குழந்தைய அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் நினச்சி ஓடிட்டாங்க. ஆனால் ஏரோதுக்கு முடியல, தாங்க முடியல, ஏதாவது பண்ணி அவனோட ஞானிகளும் அவனை ஏமாற்றிட்டாங்க. ஸோ கடுப்பாக என்ன பண்ணிட்டான், பிளான் பண்ணி 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் கொன்று அப்படின்ட்டான். உடனே என்ன பண்ணாங்க, எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வயசு அது கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைகள் எல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாசில்லா குழந்தைகள், புனித மாசில்லா குழந்தைகள் சொல்கிறோம். அவங்க எல்லாருமே புனிதர்கள் ஆகிட்டாங்க. ஏன்னா இயேசுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒன்றும் அறியாத குழந்தைகள் தன்னுடைய உயிரை கொடுத்தனால புனித மாசில்லா குழந்தைகளாக மாறிட்டாங்க. ஓகேங்களா? நாமளும் அதே மாதிரி தான். எவ்வளவோ இன்னல்கள் தாங்கிட்டு நம்ம வாழ்க்கை நாம் இன்னல்களை தாங்கிட்டு இயேசுக்காக நம்ம உயிரையே விட்டால் கூட ஒரு காலத்தில் நம்மளும் என்னவோ மாறலாம், புனிதராக மாறலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் புனிதர்கள்னால் இவங்க தான் புனிதர்கள், மற்ற யாருமே புனிதர்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய விண்ணகத்துக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே புனிதர்கள் தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பூமியில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச புனிதர்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா அறியப்பட்ட புனிதர்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்களாம் தெரிஞ்சிட்டாங்க, நமக்கு தெரியுது அறியப்பட்ட புனிதர்கள். ஸோ அறியப்படாத புனிதர்கள் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, கோடிக்கும் மேலே, கோடிக்கும் கோடி பேர் இருப்பாங்க. ஏன்னா யாரெல்லாம் விண்ணகத்துக்குள்ளே நுழையிறாங்களோ அவங்க எல்லாருமே யார் தான், புனிதர்கள் தான். ஓகேங்களா? நம்மளும் ஒரு காலத்தில் விண்ணகத்துக்குள்ளே நுழைய தான் போகிறோம். ஆனால் என்ன, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எத்தனை கோடி வருஷம் ஆகுமோ தெரில. உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வாழ்க்கையை முடிச்ச பிற்பாடு எங்கே போக முடியும், விண்ணகத்துக்குள்ளே நுழைவோம். அப்படி நுழையும் போது நம்மளும் எப்படி தான் இருப்போம், புனிதர்களாக மாறிடுவோம். ஓகேங்களா? ஒரு வேளை அறியப்பட்ட புனிதர் லிஸ்ட்டில் நம்ம வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்க, இப்போலேருந்தே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை குறைச்சிக்கோங்க. பூமி வாழ்க்கையில் பாவத்தை இப்பயே குறைச்சிக்க ட்ரை பண்ணோம்னா உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு நம்ம உடனே மோட்சத்துக்கு போயிடுவோம். ஓகேங்களா? நம்ம செஞ்ச பாவத்துக்கு, அது இந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு எத்தனை நாள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க போகிறோம்னு தெரில, எத்தனை வருடங்கள். ஓகேங்களா? அதனால் இனிமேலாவது பாவத்தை குறைச்சிக்கிட்டு சீக்கிரமாக உத்தரிக்கிற ஸ்தலத்தை தாண்டி நாமளும் ஒரு புனிதனாக மாறி விண்ணகத்துக்குள்ளே நுழைவோம். ஓகேங்களா? அந்த சபதத்தோடு இன்றைய நாளை தொடருவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.